Hello friends, இந்த வீடியோல பைத்தானோட பிட்வைஸ் ஆபரேட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். XOR ஆபரேட்டர். இந்த XOR ஆபரேட்டர் பாத்தீங்கன்னா நம்ம OR ஆபரேட்டர்ல என்ன பார்த்தோம், எது ஒண்ணு 1 இருந்தாலுமே அவுட்புட் 1 வருது பார்த்தோம் இல்லையா. ஆனா XORல ரெண்டு பிட் சேமா இருந்தா அப்ப 0 தான் வரும். சேமா இல்ல ஆல்டர்னேட்டிவா இருந்துச்சுன்னா அப்போ 1 வரும். பாருங்க 1 0 1 வரும், 0 1 1 வருது, 1 1 ரெண்டு பிட்டுமே சேமா இருக்குன்றதுனால அதோட அவுட்புட் வந்து 0. சிமிலரா 0 0 0 வருது, ஏன்னா ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால எகைன் 0 வருது. இதோட எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். 5 XOR 6 பாருங்க 3 வருது. அகைன் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 3 தான் கிடைச்சிருக்கு. 2 to the power of 0 2 to the power of 1 1 plus 2 3. நாட் இதுல டில்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்றேன். நாட் அப்படின்றது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் சொல்லுவாங்க. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா பிளஸ் 1 பிட் ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது 0 1 1 0 அதுதான் என்னோட 6 ஓட வேல்யூ. நான் இது கூட நாட் ஆபரேட்டர் போடும்போது பிளஸ் 1 ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகுச்சுன்னா இந்த இடத்துல 1 1 1 வந்துடும். மைனஸ் நம்ம போடணும். அப்படி மைனஸ் போடும்போது இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -7 2 to the power of 0 2 to the power of 1 2 to the power of 2 1 plus 2 plus 4. அப்போ இதோட வேல்யூ வந்து 7 ஆகுது. நம்ம மைனஸ் சிம்பிள் இன்க்ளூட் ஆகும். டில்ட் 6 பார்த்தீங்கன்னா -7 நமக்கு கிடைச்சிருக்கு. லெஃப்ட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர், ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர். 5 வந்து 8 பிட்டா நான் கோட் பண்ணிக்கிறேன். 0 0 0 0 1 0 1 ஓகேங்களா. அதுல லெஃப்ட் ஷிஃப்ட் 2 கொடுத்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வேல்யூ 2 தடவை லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் சைடு ஷிஃப்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இந்த இடத்துல வரும், 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 இந்த இடத்துல நம்பர் வரும், அதே தான் 0 வரும். ஆனால் இந்த 0 இங்கே வந்திருக்கும். இதே நான் 2 தடவை ஷிஃப்ட் பண்ணும்போது லாஸ்ட்டாக 2 0 அப் அண்ட் ஆகி அப்படியே நகர்ந்துடும். 2 தடவை நான் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன் டிஜிட்டல்னு அர்த்தம். ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 20 வருது. ஏன்னா இந்த இடத்துல 2 to the power of 0 2 to the power of 1 2 to the power of 2 அப்படி இருக்கும்போது 4 2 to the power of 3 2 to the power of 4 16 plus 4 20 நமக்கு ஆன்சர் வருது. அந்த பிட்டு 2 தடவை அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் ஆயிருக்கு. ரைட் ஷிஃப்ட்ன்றது ரைட் சைடில் மூவ் ஆகும். ரைட் ஷிஃப்ட் ஆப்ரேட்டர் 5க்கு நான் 8 பிட்டா கோட் பண்ணியிருக்கேன். தென் ரைட் சைடு எனக்கு 2 தடவை மூவ் ஆகணும் பிட்டு. ஸோ ரைட் சைடு நமக்கு மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த 2 பிட் நமக்கு போயிட்டு 2 0 ஆட் ஆகும். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. லெஃப்ட் ஷிஃப்ட் 2 20 வருது. அகைன் 5 ரைட் ஷிஃப்ட் 2 1 வருது ஆன்சர். பார்த்தீங்கன்னா இங்கே எதுவும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது 20 ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது 1 வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும்போது நம்ம ஒரு பிட்டுமே கால்குலேட் பண்ணும்போது அந்த டைமில் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ் போகிறோம். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்பில் நான் கோட் பண்ணும்போதோ இல்லை நான் செட்டாப் பாக்ஸ் அது மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லையோ நான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஸ்பேஸ் கன்சிடரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால ஈச் அண்ட் எவ்ரி பிட் இம்பார்ட்டன்ட். அந்த காரணத்துக்காக தான் நம்ம பிட்வைஸ் ஆப்ரேட்டர் போகிறோம். ரொம்ப நுணுக்கமான ஆப்ரேஷன் பண்ணும்போது பிட்வைஸ் ஆப்ரேட்டர் ப்ரிஃபர் பண்ணுறோம். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பைத்தானோட பிட்வைஸ் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஐடியா கிடைச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.